மகாலட்சுமி. உங்களோட பகிர்ந்துக்க நிறைய டிப்ஸுகள் வீட்டில் இருக்க சமையல் பொருள்களை வச்சு நம்ம அழகும் ஆரோக்கியங்கிற தலைப்பில் நம்ம பேசிட்டே வரோம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய எந்தாவது கேள்விகள் கேட்கணும், ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வீட்டில் இருக்க பொருள்களை என்னெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து நாங்கள் கொடுத்துருக்க நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய் புண்ணு. நிறைய பேர்த்துக்கு வாய் புண்ணு வருது. இது எதனால் என்னன்னே ஒன்றும் புரிஞ்சுக்க முடியறதில்ல. இது என்ன பண்ணலாம் வீட்டிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாய் புண்ணு எதனால் வருது? பாடி ஹீட்டுன்னு அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் வயிற்றில் புண்ணு இருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு வரும். அதே மாதிரி மவுத் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ஈரில் ரத்தம் வர்றது, அதே மாதிரி உதடுகளில் உள்ள கடவாயில் எல்லா பக்கமுமே சில பேருக்கு வந்து ஒரு புண்ணு மாதிரி வந்துடும். இது மெயின் காரணம் நமக்கு குடலில் புண்ணு இருந்தால் தான் இந்த மாதிரி வரும். அதே மாதிரி உங்களுக்கு இதை தொடர்ந்து நீங்கள் வீட்டில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு என்ன மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஜா இதழ் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரோஜா இதழ் வந்து பூ மார்க்கெட்டில் போனீங்கன்னா கிடைக்கும். இதை வந்து உங்களுக்கு எந்த இதழ் ரோஜாவில் பல விதம் இருக்குது அப்படின்னா, நாட்டு ரோஜா வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இந்த நாட்டு ரோஜா பூவை வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் நல்லா கொதித்த தண்ணி வந்து ஒரு டம்ளர் எடுத்து ஊற்றிடுங்க. ஒரு டம்ளரும் அழுத்தி வச்சிங்கன்னா நிறைய வந்துடும். அதில் ஒரு டம்ளர் சுடு தண்ணியை ஆறுனதுமே கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போது அந்த ரோஜா பூ இதழ்களை ஊற்றி அந்த ஒரு கப்பில் அதை தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் கழித்து அதனுடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அதிலே பாதி அளவுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இதில் வந்து கிளிசரின் வாங்கிட்டு அதுவும் ஒரு 10 சொட்டு விட்டுக்கோங்க. கலந்துட்டு வாயில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ்னாலும் வைக்க முடியும்னா பாருங்கள். இல்லைன்னா வச்சு ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து வாய் கொப்பளிச்சுட்டே வந்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த வாயில் இருக்கக்கூடிய புண்ணு, உதட்டில் இருக்கிறது, நாக்கில் இருக்கிறது எல்லாமே குறையிறத நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தேங்காய் பால் வந்து குடிக்கலாம். தேங்காய் பால் எடுத்தோன்னே ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காயில் தான் நீங்கள் குடிக்கணும். நாள் வச்சது, அதுக்கு நாள் இருந்தது, அந்த மாதிரி தேங்காயெல்லாம் சரி வராது. ஃப்ரெஷ்ஷாக உடைச்சி அப்போயே நீங்கள் வந்து பால் எடுத்து 1/2 டம்ளர் அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து மெதுவாக அப்படியே வாயில் வச்சு மெதுவாக குடிச்சிங்கன்னா சிப் பண்ணி அப்போ அந்த புண்ணெல்லாம் நல்லா குறையிறத பார்க்கலாம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 டம்ளர் வெதுன்னு உப்பு போட்ட தண்ணியை வாய் கொப்பளிச்சுட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை வாயில் வச்சு மெதுவாக முழுங்கிடணும். இந்த 3 டிப்ஸில் எது சௌகரியமோ ரொம்ப இருக்குதுன்னா ரோஜா பூ வச்சு கண்டிப்பாக வாய் துர்நாற்றம் கூட போயிடும். அதை செய்யுங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த தேங்காய் எண்ணெயை நல்லா வாயில் போட்டு கொப்பளிச்சும் துப்பிடலாம், இல்லைன்னா மெதுவாக முழுங்கிடலாம். கொப்பளிச்சிட்டிங்கன்னா துப்பிடணும். அதை வாயில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே 1 ஸ்பூன் அளவுக்கு மெதுவாக அப்படியே முழுங்கிடலாம். இது எது வேணாலும் செய்யலாம், தப்பு எதுவுமே கிடையாது. இது கொப்பளிக்க முறைங்கிறது வந்து கொப்பளிக்கும் போது உள்ளே இருக்க பாக்டீரியாலாம் வெளியே வரும். அப்போ அதை நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சுருந்து துப்பிடுறது பெஸ்ட்டு. அப்படி இல்லை நம்ம வந்து குடிச்சிட்டு அப்படியே படுத்துடலாம் அப்படின்னும் போது 1 ஸ்பூனை மெதுவாக அப்படியே மைல்டாக அப்படியே மெதுவாக முழுங்கிடணும். முழுங்கிட்டீங்கன்னா நீங்கள் கொப்பளிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி முழுங்கும் போது தொண்டைக்குள்ளே இருக்க புண்ணும் சேர்ந்து ஆறும். இதை தொடர்ந்து இது மாதிரி வந்து டிப்ஸுகள் நாங்கள் கொடுக்குறத நீங்கள் வந்து வீட்டில் செலவு இல்லாமல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாக்கா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு மகாலட்சுமி. நன்றி, வணக்கம்.